உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வாஸ்து என்பது எதில் இருக்கிறது? வாசல்ல இருக்கான நிறத்திலும் இருக்கிறது. அந்த வீட்டுக்கான கேரக்டர் அந்த நிறம் தான் கொடுக்குது. ஆக்சுவலாக நிறங்களுக்கு ஒரு குணம் உண்டு. மஞ்சள் வர்ணம் அந்த குழந்தைகளை ரொம்ப கவரும். அதனால குழந்தைங்க இருக்கிற ரூம்களுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண சொல்லும்போது முடிஞ்ச அளவு கொஞ்சம் எல்லோ யூஸ் பண்ண ஒரு சவுருக்காக. நோயாளிகள் படுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அல்லது வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் லைட் ப்ளூ ஒரு நீளத்தை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ தேவை தூக்கம். அக்வாமரைன்னு ஒரு கலர் இருந்தது, இப்போ இருக்கு. அதை வீட்டில் அடிங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. ஏன் வீட்டில் அடிங்கன்னு சொன்னா உங்க மனநிலையை அது ஈர்த்துக்கும் அந்த கலர். வீடு முழுக்க எல்இடி, கிச்சன் முழுக்க எல்இடி, டாய்லெட்டில் எல்இடி. டாய்லெட்டில் போய் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாஸு. இவனால் டாய்லெட்டை கூட சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. அந்த ப்ரைவசி இல்லை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கிற ஒரு துணியை யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இந்த ஆர்கிடெக்ட். இந்த ஆர்கிடெக்டுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் 30லேருந்து 32க்கு மேலே இருக்காது. என் வீட்டிற்கு பின்னால் இருக்கிற குளம் அப்படின்னு ஒருத்தருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ். அவர் சொல்லிட்டு போயிட்டார், இந்த மாதிரி குளம் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அக்காவோ தங்கச்சியோ ஓடி போயிடுவாங்கன்ட்டு. ஆஹா, முடிஞ்சதுரா கதை பஞ்சாயத்துன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. அப்போ இவங்க இதை போய் யார்ட்டையும் சொல்ல முடியல. முதல்ல அந்த குழந்தைகிட்ட கேட்க முடியல, ஓடி போயிடுவியான்னு கேட்க முடியல. அந்த கிளாஸுக்கு வர்றவங்க, என் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு, என் பெரிய பொண்ணு இப்படி போயிட்டாங்க, நான் அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, இவங்க வீட்டில் எந்த வாசல் தப்புன்னு சொன்னோமோ அதே வாசலுக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு போனது அந்த அம்மா கன்ஃபெஸிங்காக சொல்லுவாங்க. என் வீட்டுக்கு முன்னால் மரம் இருக்குது. அப்போ மரம் இருக்கிற வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு என்ன நடந்தது? என் வீட்டில் டாய்லெட் இந்த மூலையில் இருக்குது, அதே மாதிரி டாய்லெட் இருக்கிற இன்னொருத்தர் இருக்கார், என்ன நடந்ததுன்னு அவர் சொல்லும் பொழுது நீங்கள் ரைட்டா, அந்த பொண்ணு காதல் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். இப்போ அந்த தந்தை அல்லது அந்த தாய் காட்டிய வாசல் நம்ம வீட்லேயும் இருக்குது. அப்போ நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், மூடிடும். மேட்ரு முடிஞ்சது. உலகெங்கிலும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வாஸ்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு 30 ஆண்டு காலமாக வாஸ்துல அனுபவம் இருக்கக்கூடிய வாஸ்து பேராசிரியர் டாக்டர் ரவிரமண சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தொடர்ந்து நம்ம வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சார். நிறைய பேருக்கு உங்களுடைய பதிவுகள் பார்த்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தொடர்ந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாஸ்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்க்குலாம் போயிட்டு வாஸ்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஆர்கிடெக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கும் வாஸ்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். ஏன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்கள் வாஸ்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற போது, அந்த வாஸ்து கற்றுக்கிட்டவங்க எல்லாம் கரெக்டான ஒரு வாஸ்து நிபுணராக இருக்கிறாங்களா? அவங்கள நம்பி நம்ம போய் பார்க்கலாமா? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார் எங்களுக்கு. நெடுநாட்களாக இதுக்கான விளக்கத்தை நானே சொல்லணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கான சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்கல. நீங்கள் ரொம்ப சரியாக கேட்டுட்டீங்க. வாஸ்து வகுப்புக்கு வர்றவங்கெல்லாம் வாஸ்து நிபுணர்களாக ஆகிட முடியாதுங்கிறது ஒன்று. ஏன்னா ஒரு 30 வருஷம் விஷயத்தை ஒரு 2 நாளில் சொல்லி தந்துட முடியாது. கண்டிப்பாக. ஆனால் அங்கே நடக்கிற ஒரு ரசவாதம், ஒரு கெமிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி இருக்குன்னா, நிறைய வாஸ்து நிபுணர்கள் நீங்கள் அழைச்சிங்க, பார்த்தீங்க, எல்லாம் செஞ்சிட்டீங்க. ஆனால் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஒன்றும் பெரிய ரியாக்ஷன்ஸ் இல்லை. சரி, இது சரியாக தப்பான்னு முதல்ல நாம் தெரிஞ்சுப்போம். அப்புறம் அடுத்த வாஸ்து நிபுணரை கூப்பிடும்போது கேள்வி கேட்கவாது இந்த வகுப்பு பயன்படுத்தும் அப்படின்னு தான் எல்லாரும் வராங்க. வாஸ்து நிபுணராக ஆகணும்னு வர்றவங்க ஒருத்தர் 2 பேர் தான் ஒரு கிளாஸுக்கு இருப்பாங்க. ஒரு 100 பேர் வராங்கன்னு ஒரு வகுப்புக்கு அதிகபட்சம் 3 பேர் 4 பேர் தான் இதை நான் தொழிலாக எடுத்து செய்கிறேன் என்று வருவாங்க. 95 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்குது, இது சரி தப்புன்னு. ஆனால் வாஸ்து நிபுணர் சொல்லும்போது அதை இடி, இதை வச்சுக்கோ, இதை செஞ்சுக்கோ அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு பேஸ் என்னன்னே தெரியாமல் இவங்க சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுமா? எங்கள் அப்பா அம்மா நல்லா தானே வாழ்ந்தாங்க, நானும் நல்லா தான் வாழ்ந்தேன். விபத்துகள் சகஜம், ஏழ்மை சகஜம். இந்த உலகத்தில் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. ஒரு இடத்துல வசதியாக இருந்தவன் தெருவில் நின்னதையும் நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையிலேயே. எனக்கு அது நாளைக்கு நடக்கலாம். நான் இப்போ தெருவில் இருக்கேன், நாளைக்கு நான் பணக்காரன் ஆகலாம். இதுதானே வாழ்க்கை. எல்லாத்தையும் எப்படி ஒரே மாதிரி மாற்ற முடியும்? அப்படி மாற்ற முடியாது இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த வாஸ்துன்னு சொல்லிட்டு ஏமாந்து நம்ம வீட்டையெல்லாம் இடிச்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டு அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க தான் 95 பேர்.
அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லட்சக்கணக்கான மனிதர்கள் உள்ள இந்த ஒரு மாவட்டத்திலேயோ ஒரு மாநிலத்திலேயோ ஏன் ஒரு 100 பேர் மட்டும் வரணும்னா, அந்த 100 பேர் ஒரு எக்ஸென்ட்ரிக்காக இருக்காங்க. என்ன இருக்காங்கன்னா, எனக்கு மட்டும்தான் பிரச்சனையா, மற்றவங்களுக்கும் பிரச்சனையா, எனக்கு இந்த சூறால பிரச்சனை, இந்த ரூமால பிரச்சனை, இந்த கிணத்தால பிரச்சனைன்னு வந்தவர் சொல்லிட்டு போயிட்டார். சரி, அதே மாதிரி பக்கத்தில் ஒருத்தருக்கு இருக்கும் இல்லை, அதே மாதிரி ஒரு ஆள் வருவார் இல்லை, அவருக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் வராங்க. இப்போ நம்ம வகுப்பை தொடங்கிய உடனே ஒரு சின்ன முன்னுரை நிகழ்த்திட்டு கிளாஸுக்கு போயிடுவோம். போகும்போது நான் தெளிவாக சொல்லுவேங்க, பாருங்கள், நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்க, நான் இந்த பக்கம் இருக்கேன், நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன், நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன். இதுதான் இந்த வகுப்பு. இங்கே எதுவும் கற்றுக்கொள்வதும் இல்லை, பெற்றுக்கொள்வதும் இல்லை, அனுபவ பகிர்வுதான் முதல்ல சொல்லுவேன். சொல்லிவிட்டு ஒரு 3 விஷயங்கள் சொல்லுவேன். இந்த உழைத்தால் உயரலாம், அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. 2வது, இந்த தியான முறை, யோக பயிற்சி இதெல்லாம் செய்கிறவங்க செய்யட்டும், நீங்கள் தயவுசெய்து அதில் போய் மாட்டிக்காதீங்க. அதேமாதிரி இந்த காவி வேட்டி கட்டிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடைந்து விடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ராடுகிட்ட மாற்றிடாதீங்க. நீங்களே மாஸ்டர்ஸ். ஆனால் உங்களுக்கு எங்கே ஒரு மென்டல் பிளாக் இருக்குங்கிறத இந்த வகுப்பின் முடிவில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் போது நிறைய பேர் அழுதது, நிறைய பேர் கதறி எழுதுறதை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன காரணம்னா, ஒரு எளிமையான விஷயத்தை நம்ம சொல்கிறோம். என்னென்னா, நீங்கள் என்ன சந்தேகத்தை கேட்கணும்னு வச்சதை பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு. சரி, அவர் தான் அப்படி கேட்டாருன்னா பின்வரிசையில் இருக்கிறவரும் ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கான விளக்கங்களை இங்கே பரிமாறிக்கொள்ளும் பொழுது, அவங்களுடைய அனுபவங்கள் ஒவ்வொருத்தரும் எழுந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் நினைச்சது சரிங்கிற உணர்வுக்கு நீங்கள் வரீங்க. உலகத்திலேயே பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? உள்ளுணர்வு. உங்கள் உள்ளுணர்வு ஒன்று கெட்டு போச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் வாழ முடியாது. அதுதான் சொல்கிறது, நம்ம உள்ளுணர்வை கெடுக்கிற ஒருத்தனை வந்து நம்ம கூட வச்சுக்கூடாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு ஜோதிடராகட்டும், ஒரு ஆசிரியராகட்டும், நல்ல மென்டர்னு வழிகாட்டியாக இருக்கட்டும், நம்ம உள்ளுணர்வை அவர் டச் பண்ணி அதை சிதைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்திக்க நமக்கு பல வருடங்கள் ஆகும். அதனால சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, பேய் எரிஞ்ச மாதிரி அப்படியே இருப்பாங்க, எதுலேயும் ஆர்வம் இல்லை. அவங்களுக்கு ஒரு பெரிய கவுன்சிலிங்கே என்னென்னா, அவங்களுடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு சொல்கிறது. அதை தான் நம்ம அந்த வகுப்பில் செய்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டிற்கு பின்னால் இருக்கிற குளம் அப்படின்னு ஒருத்தருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ். வீட்டை மாற்றவே முடியாது, சொந்த வீடு, குளத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் அவர் சொல்லிட்டு போயிட்டார், இந்த மாதிரி குளம் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அக்காவோ தங்கச்சியோ ஓடி போயிடுவாங்கன்ட்டு. அவள் வேற வந்து அந்த பொண்ணு வேற பார்க்க அழகாக இருக்கிறா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா, எப்போவுமே செல்ஃபோனும் கையுமா திரியிறா. திடீர்னு வந்து கேட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸோட அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படிங்கிறா. ஆஹா, முடிஞ்சதுரா கதை, பஞ்சாயத்துன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. அப்போ இவங்க இதை போய் யார்ட்டையும் சொல்ல முடியல. முதல்ல அந்த குழந்தைகிட்ட கேட்க முடியல, நீ ஓடி போயிடுவியான்னு கேட்க முடியல. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்போ போகிறதுனா சொல்லிவிடுமா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா, வேறு ஒரு இன்னர் சென்ஸ் வந்து தேவைப்படுது. என்னென்னா, என்னுடைய உள்ளுணர்வு இப்போது அந்த வாஸ்து நிபுணராலேயோ சோதிடராலேயோ பாதிக்கப்பட்டுருச்சு, என் குழந்தைங்க என்னை ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய உள்ளுணர்வு. அதையும் மீறி இந்த பொண்ணு ஓடி போயிட்டான்னா நம்ம குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. சரிப்படுத்தலாம், பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், தைரியமாக ஏமா நீ யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்டாவே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆமாம் நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டே இவங்க அதை கேட்கக்கூடாது. கேட்டால் ஆமான்ருவா, ஆமான்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் நம்முடைய சொசைட்டி டிஸ்டர்ப் ஆகிடும். அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்கும் பொழுது அந்த கிளாஸுக்கு வர்றவங்க, என் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு, என் பெரிய பொண்ணு இப்படி போயிட்டாங்க, நான் அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, இவங்க வீட்டில் எந்த வாசல் தப்புன்னு சொன்னோமோ அதே வாசலுக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு போனதை அந்த அம்மா கன்ஃபெஸிங்காக சொல்லுவாங்க, இல்லை அந்த சார் சொல்லுவார். இப்போ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் பண்ணுறேன். அந்த பிளானை ஒரு பெரிய ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரீன் பண்ணி, இந்த இடத்துல வாசல் இருக்குது, இதில் வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டா, ஓகே, இதே மாதிரி வாசல் உள்ள இன்னொரு பிளான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த பிளானையே எடுத்துகிட்டு நானே கேட்பேன், இதில் இங்கே யூட்ரஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்னு. அந்த அம்மா என்ன சொல்லுவோம், ஆமாம் சார், இது எடுத்து 10 வருஷம் ஆச்சு, இந்த வீட்டுக்கு வந்து என்ன, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 12 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம கேட்க, அவங்க சொல்ல. இப்போது ஒரு எக்ஸ் அங்கே போய் ஒரு வாஸ்து மாஸ்டர் ஆகணும்னு இல்லை, என்னன்னு தெரிஞ்சு உட்கார்ற ஒரு 2வது நாள் முடிவில் அவர் என்ன ஆகுறாருன்னா, மிகப்பெரிய எதனாலையும் அசைக்க முடியாத இரும்பு மாதிரி ஆயிடுறாரு, இரும்பு தூண் மாதிரி ஆயிடுறாரு. என்னென்னா, ஒரு பிரச்சனை இல்லை, என் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்ல வேணாம், நானே சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் வரவும் வேண்டாம், நீங்கள் வந்து எனக்கு கைட் பண்ண வேணாம். ஆனால் இந்த 50 பேரை சந்திக்க இந்த வகுப்பு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது அப்படின்னு. அப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம்பிரிட்ஜில் படிக்கிறவங்க, ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கிறவங்க,
ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க எல்லாம் படிப்பாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ம். அவங்க படிக்கிறது இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேடுறாங்க. நீங்கள் அம்பானியோட பேரன் கூட படிக்கணும்னா நீங்கள் ஒரு கேம்பிரிட்ஜில் படிக்கணும், ஒரு ஏல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டியில் இலவச சீருடை தரானா நீ அங்கே இன்னொரு பையனோட படிப்பான், அவ்வளோதான். இங்கே கல்விங்கிறது டுபாக்கூர் தான். நீ என்னத்தை போய் கல்வியை சொல்லிக் கொடுக்குற? எனக்கான ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான உலகம், எனக்கான கல்ச்சர் அப்படிங்கிறது தான் இந்த காலேஜுங்க டிசைட் பண்ணுது. இப்போ ஒரு ஏழை வந்து நான் போய் கேம்பிரிட்ஜில் படிக்கிறேன், இல்லை ஆக்ஸ்போர்ட்டில் படிக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிறேன், அவங்க கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு இது தேவையில்லை, உங்கள் வாழ்க்கை முறை வேறு, உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், இருந்தாலும் இந்த தகுதிக்கு உங்களால் வர முடியாது, நீங்கள் போங்க, நான் அவனே அனுப்பிச்சுட்ருவேன். ஏன்னா நிறைய கல்வி தந்தைகளோட நான் பழகிறேன். நிறைய காலேஜஸில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே படிக்கிறதில்ல, யாரும் சொல்லித்தரதும் இல்லை. டெக்ஸ்ட் புக்கை கையில் கொடுத்துட்டு இவங்க படுத்துங்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அங்கே வேறொரு உலகம் நடந்துட்டுருக்கு. என்ன உலகம் நடந்துட்டுருக்குன்னா, சக ஸ்டூடெண்ட்ஸ் வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வராங்கல்ல, வெவ்வேறு பழக்க வழக்கங்களோட வராங்கல்ல. அப்போ இந்த பொண்ணுக்கு, ஒரு பொண்ணை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, ஒரு மாபெரும் தைரியம் வருது. ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம தமிழ் பொண்ணுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறாங்க. நார்த் இந்தியன் பொண்ணுங்க, இந்து பொண்ணுங்களே பொட்டு வச்சுக்கிறது இல்லை. நான் கேட்டேன் ஒரு பொண்ணுக்கிட்ட, ஏமா பொட்டு வச்சுக்கிறேன், ஒரு நார்த் இந்தியன் பொண்ணுக்கிட்ட. கல்யாண பொண்ணுங்க தான் எங்கள் ஊரில் பொட்டு வைப்பாங்க, உங்கள் ஊரில் தான் எல்லா பொண்ணுங்களும் பொட்டு வைக்கிறாங்க. ஒரு பொட்டு வைக்கிறதுங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பொட்டு வச்சுட்டா வயசாகிட்டுச்சு, நான் பொட்டு வைக்கல, நான் யூத்து. அப்படி இந்தியாவிலேயே இருக்குது ரெண்டு விஷயம், ஒரு பொட்டில் இருக்குது. அது நம்ம கிறிஸ்டியானிட்டி, இந்து அப்படி பார்க்க வேண்டியதில்லை. அப்போது இந்த வீடு விஷயமும் அப்படி தான். என் வீட்டுக்கு முன்னால் மரம் இருக்குது. அப்போ மரம் இருக்கிற வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு என்ன நடந்தது? என் வீட்டில் டாய்லெட் இந்த மூலையில் இருக்குது, அதே மாதிரி டாய்லெட் இருக்கிற இன்னொருத்தர் இருக்கார், என்ன நடந்ததுன்னு அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் ரைட்டு, அந்த பொண்ணு காதல் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டான், இப்போ அந்த தந்தை அல்லது அந்த தாய் காட்டிய வாசல் நம்ம வீட்லேயும் இருக்குது, அப்போ நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், மூடிடும், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சதா? அவங்க போய் எதுக்கு வாஸ்து நிபுணர் ஆகணும்? சரி, இந்த விஷயம் கேட்கறதுக்கே எங்களுக்கு வந்துட்டு லாஜிக் படி ஆமா இல்லை, நிறைய பேருடைய மனசுக்குள்ள இப்படி தான் புகுந்து நிறைய பேர் வந்து மனசை கலைச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்றத வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார். அதை நிறைய மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த கிளாஸஸை எடுத்து நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது சார், அதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து தெளிவுபடுத்தணும். நீங்கள் முன்னாடி பதிவில் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேருடைய வீடுகளுக்கு போனீங்க அப்படின்னா வந்து இந்த இங்கிலீஷ் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப லைட் கலரில் பெயிண்ட் அடிக்கிறது, அது வந்து ஒரு ரிச்சாக காட்டும் அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலரில் இருக்கும், அந்த டைல்ஸும் லைட் கலரில் இருக்கும், அந்த செவரில் இருக்கிற கலரும் லைட் கலரில் இருக்கும், வாலும் அதே கலரில் இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப லைட் கலர் அடிக்கணும், உள்ளே போகும்போதே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம அப்படியே கொஞ்சம் கேர் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த கலர் பளிச்சுன்னு இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக வந்து வாஸ்து குறைபாடு ஏற்படுத்தக்கூடுமா சார்? ஆக்சுவலாக நிறங்களுக்கு ஒரு குணம் உண்டு. இப்போ உதாரணமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் நவர்ணம் வந்து அந்த குழந்தைகளை ரொம்ப கவரும். நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில்னு இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரேப்பரோட தான் வரும். அங்கே எல்லோ கலர் இல்லைன்னா அது குழந்தைகளுக்கானது இல்லைன்னு அர்த்தம். மஞ்சள் மேகியில் ஆரம்பித்து நீங்கள் எந்த பிராண்டுக்கு வேணாலும் போங்க, அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹைப்ரிட் எல்லோ இருக்கும். அந்த எல்லோ வந்து என்னென்னா உடனே அந்த குழந்தையை ஈர்க்கும். அதனால் குழந்தைங்க இருக்கிற ரூம்களுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லோ யூஸ் பண்ண ஒரு சவுருக்காது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃபோடில்னு ஒரு கலர் இருக்குது. டெஃபோடில் வந்து ஒரு ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு பூ, ரொம்ப கவர்ச்சிகரமான எல்லோ. அதுக்காக நீங்கள் ஒரே வந்து சீன பேரரசின் எல்லோ மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் குவாலிட்டியான எல்லோ வேணால் டெஃபோடில் மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு செவருக்கு வந்து நோயாளிகள் படுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அல்லது வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் லைட் ப்ளூ ஒரு நீளத்தை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இப்போ தேவை பழைய எண்ணங்கள்லேருந்து விடுபடணும், தூக்கம். அவங்களுக்கு பணம் வேணாம், அதனால் அவங்களுக்கு தூக்கம் தான் வேணும். அந்த வயதானவர்களுக்கு அந்த அறையில் போய் நான் ஒரு கிரிம்சன் ரெட் அடிக்கிறேன், அது அடிக்கிறேன், இது அடிக்கிறேன்னு இருக்கிற கலரெல்லாம் கொண்டு போய் அங்கே திணிக்காது. அதே போல் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அக்வா மரைன்னு ஒரு கலர் இருந்தது, இப்போ இருக்குது. அக்வானா தண்ணி, மரைன்னா கடல். நீங்கள் ஒரு கோவா பக்கமெல்லாம் போகிறது அல்லது ஒரு பெரிய நார்த்தன் கண்ட்ரீஸ் போனீங்கன்னா ஒரு லைட் க்ரீனில் அந்த தண்ணி தெரியுங்களா, அதுதான் அக்வா மரைன். அதை வீட்டில் அடிங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. ஏன் வீட்டில் அடிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனநிலையை வந்து அது வந்து ஈர்த்துக்கும். அந்த கலர் தண்ணி வந்து எப்போவுமே என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். அது எதனுடையும் போய் அதுவும் இணைஞ்சிக்கும். அப்போது இந்த வீட்டில் இருக்கிறவங்க தவறான ஒரு மனநிலையோட ஒருத்தர் இருந்தாருன்னா இன்னொருத்தர் வந்து அதை வந்து பேர் பண்ணிப்பார். ஹாலில் உட்காந்து நீங்கள் பேசும்போது அந்த சண்டை ஒரு எக்ஸ்ட்ரீமாக போச்சு, இன்னொருத்தர் குறுக்கிட்டு அதை கூல் பண்ணுவார். அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு கிரே கலர் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டுக்கு,
அது ஒரு அஃபிஷியல் கலர். அந்த கிரே கலர் என்னென்னா, அவன் சண்டை போடுறான், நாம ஏன் உள்ளே போகணுன்னு அப்பா மகனே கூட உள்ள நுழைய மாட்டாங்க. அப்போ அந்த கலர்ஸுக்கு வந்து நிறைய சென்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு பிங்க்குங்கிறது வந்து லேடிஸ்க்கான கலர்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அந்த பிங்கை நீங்கள் ஒரு முழு வீட்டுக்கு அடிச்சுட்டு உள்ளே உட்கார முடியுமா? முடியாது. அதே போல் அடர் நீலம், அடர் நீலம்ங்கிறது வந்து டார்க்கு ப்ளூ அப்படிங்கிறது வந்து ஒருத்தன் வந்து ஹஸ்கி எப்படின்னா தூக்கத்தை வரவழைக்கும், ரெண்டாவது துக்கத்தையும் வரவழைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட்டுன்னு முதல்ல சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த ஆஃப் ஒயிட்டு இருக்குது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஆஃப் ஒயிட்டு தான் அடிக்கிறாங்க, முழுசாக ஒயிட்டாக இல்லாமல். இப்போ கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சொல்கிறான், என்ன கலர் சொல்கிறான், போலார் ஒயிட்டுன்னு சொல்கிறோம். போலார் ஒயிட்டுங்கிறது உண்மையிலே எப்படின்னு கேட்டிங்கன்னா மினுக்கும். அதுக்கு என்ன காரணம்னா பனி மேலே வட துருவத்தில் இருக்கிற பனி இருக்குல்ல, அதில் சூரிய ஒளிப்பட்ட ஒரு மாதிரி தக தக தகன்றதுல அதுதான் போலார் ஒயிட். துருவ வெள்ளை, போலார் பேர்னு சொல்லுவாங்க, துருவ கரடி. அந்த ஒயிட்டு காருக்கு தான் அடிக்கணும். நீங்கள் அது உங்கள் வீட்டு கதவு கடிக்கூடாது. ஏன்னா இந்த வண்ணங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை வந்து எப்பொழுதுமே ஒரு வெறுமையை உருவாக்கும். நீங்கள் நான் தரையிலையும் வெள்ளையை போட்டுப்பேன், சீலிங்கு வெள்ளை தான், வேறு வழி இல்லை, சீலிங்கும் வெள்ளையை போட்டுப்பேன், சைடு வாலும் வெள்ளையை போட்டுப்பேன், கதவு மட்டும் அந்தந்த மகாகனியோ இல்லை டீக்கோ வச்சுப்பேன். அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு உள்ளே நுழைஞ்ச உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நுழையிற நாமளே கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோமே, இதோ ஒன்று டிசைன், அதில் ஃபர்னிச்சர் வேறு ஒயிட்டில் போட்டுருவாங்க. கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ்டுங்க அப்படிம்பாங்க. இது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பேல் கலர்ஸ், அது பேர் பேல் கலர், எல்லாமே வெளுத்த வண்ணங்கள். அப்போ அந்த வெளுத்த வண்ணங்கள் என்ன பண்ணுது, உங்கள் பார்வை புலனை பாதிக்குது. பார்வை புலனை பாதிக்கும் போது உங்கள் ஆழ் மனசையும் பாதிக்குது. ஏன்னா உங்கள் ஆழ் மனசு வெறுமையாயிடுது. அதனால தான் இந்த புதிய வீடு கட்டி வீட்டுக்குள்ளே வந்தவங்க ஒரு 6 மாதம் கழிச்சு போய் பார்த்தாலும் ஏதோ அந்த வீட்டுக்கு வந்த உறவினர்கள் மாதிரியே இருப்பாங்க, சொந்தக்கார மாதிரியே இருக்க மாட்டாங்க. நிறைய பார்சல்ஸ் அப்படியே பிரிக்காம கேட்டால் எடுத்து வைக்கணுங்க, எங்கெங்கே முடியுது, ஆளே கிடைக்க மாட்டேங்குதுங்க. கிச்சனில் போய் பார்த்தா கிச்சன் காலியாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் இருக்கும், அதில் தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறது. வேறு பாத்திரம் அது எங்கே, மற்றதெல்லாம் உள்ளே இருக்குங்க எடுத்து. அப்போ ஏன் உனக்கு அந்த வெறுமை வருது? ஏன்னா பழைய வீடு கூலாக இருந்தது, ஒரு சேஃப்டியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. வீட்டில் அந்த அம்மா சமைச்சிட்டு இருக்காங்கன்னா எட்டி பார்த்தா தான் தெரியும் அந்த அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, அந்த நெருப்பில் தான் தெரியும் அவங்க மூஞ்சி. இங்கே அப்படி கிடையாது. வீடு முழுக்க எல்இடி, கிச்சன் முழுக்க எல்இடி, டாய்லெட்டில் எல்இடி. டாய்லெட்டில் போய் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாஸு. இவனால் டாய்லெட்டை கூட சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது, இல்லை, அந்த ப்ரைவசி இல்லை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கிற ஒரு துணியை யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இந்த ஆர்கிடெக்ட். இந்த ஆர்கிடெக்டுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் 30லேருந்து 32க்கு மேலே இருக்காது கண்டிப்பாக. ஆனால் ஒரு BMW வச்சுருப்பாங்க, ஒரு பென்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இதை ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க. எப்படி தொழிலாக வச்சுருக்காங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்டோட கட்டடத்தை அவங்க அப்பா கட்டி கொடுக்குறாரு. அது மேக்ஸிமம் நார்த் இந்தியன் தான் அதை செய்கிறாங்க. இதை நான் வெளிப்படையாக பதிவு பண்ணுறேன். என்னுடைய நண்பர்கள் நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. திருப்பூர், கோயமுத்தூர், சேலம், சென்னை, எல்லா இடத்துலையும் பெரிய ஆர்கிடெக்ட் ஒரு நார்த் இந்தியனாக இருப்பார். ஏன்னா தமிழை வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எதையோ பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த பணமே அவன் கையில் இருக்குது. நார்த் இந்தியர்களுக்கும் நமக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. நம்ம எதுக்காக போராடுறோமோ அது அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது. அதுக்குன்னு ஒரு சங்கமே இருக்குது. ஒரு மார்வாடிகள்னு எடுத்துகிட்டா அவங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா வேணால் அவங்க சங்கத்துலேருந்து வாங்கிக்கலாம். நாம் அதெல்லாம் கற்பனை தான் பண்ண முடியும். இப்போ அவங்க வேறு மாதிரியான ஒரு பிஸ்னஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. என்ன நுழைஞ்சிட்டாங்கன்னா, எல்லா மெட்டீரியலையும், ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அவங்க தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அப்போ அதை எப்படி விற்கிறது? அப்போது ஒரு சாதாரண தமிழன் வீடு கட்டும்போது அந்த வீட்டினுடைய மதிப்பு 2 கோடியாக இருக்குது. இன்டீரியர் டெக்கரேஷனுடைய மதிப்பு 3 கோடியாக இருக்குது. இப்போ வீட்டை நீங்கள் திரும்ப விற்றீங்கன்னா அது 3 கோடி ரூபாய்க்கு தான் போகும். ஏன்னா நிலத்துக்கு 1 கோடி ரூபாய், விற்றது கட்டினதுக்கு 2 கோடி ரூபாய். இன்டீரியருக்கு யாரும் காசு தர மாட்டாங்க. அப்போ அந்த இன்டீரியர் பொருளை இவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா, ஒரு பென்ஸ் கார் அல்ல ஒரு BMW காரில் ஒரு ஆர்கிடெக்ட் வர்றாரு. வந்தவொன்னே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டை முதல்ல சதுரமாக இருக்கவே விட மாட்டார். அந்த இடத்துல ஒரு அப்பு சார், இந்த இடத்துல ஒரு டவுன் சார், அந்த இடத்துல ஒரு தாமரை கொல்லம் சார், இந்த ரெயிலிங்ஸ் இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்வார். இந்தம்மா பின்னாடி என்னங்க அவர் சொல்கிறார், கொஞ்சம் உனக்கு புரியாது பேர். ஏன்னா இவருக்கும் புரியாது இல்லை, புரிஞ்சால் சொல்லாமல் இவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ண போகிறாரு, ஏதோ சொல்லலாம். ஏன்னா இந்த மாரிமுத்துக்கு அங்கே இருக்கிற இன்னொரு முத்து அனுப்பிச்சிருப்பார், நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு. இப்படி தான் அவர் பெரிய ஆள், அவர் தான் நம்ம இவருக்கு பண்ணது, அவர் தான் நம்ம இவருக்கு பண்ணதுன்னு. யாருக்கு பண்ண, உனக்கு என்ன தேவை? ஒரு பெட்ரூமில் ஒரு கல்யாணம் ஆக போகிற பொண்ணுக்கு 20 லட்சம் ரூபாயில் ட்ரெஸ் ரூம் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் கல்யாணம் அந்த பொண்ணுக்கு ஆக போகுது. எப்போ ஆக போகுது? இன்னொரு 6 மாதத்தில். அவளுடைய ட்ரெஸ் ரூம் மட்டும் 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பெல்ஜியம் கிளாஸ்.
சரி, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிப்போ புருஷன் வீட்டில் எப்படி வாழ்வா? வாய்ப்பே கிடையாதுல்ல. அவன் தான் வந்து இங்கே வாழணும். வாழட்டும், தப்பு இல்லை. பட் இங்கே நம்ம அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வரும்போது தான் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விகளுக்கான அத்தனை விடைகளும். இந்த கலர் சென்ஸே அவங்களுக்கு தெரியாது, அனுபவமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே டிஃபால்ட்டாக டிசைன் பண்ண சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த கலரை எடுத்து இவன் பண்ணும்போது அதே கலரை 50 வீடுகளுக்கும் பண்ணுவான். கண்டிப்பாக. நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா இன்ஜினியர் பெரியார் சொல்லுவேன் சில ஊர்கள்லாம், இவர் தான் பண்ணாரான்னு. ஏன்னா அவர் அங்கே தான் படிப்படுவார். அவர் அப்படி தான் ஹாலில் அமைப்பார். அவர் கிச்சன் அவ்வளோதான். 8க்கு 10 கிச்சன் போட்டால் இந்த மாதிரி இவர் தான் போட்டிருப்பாருன்னு தெரியும். 8க்கு 16 பெரிய கிச்சன் போட்டால் அவர் இன்னொருத்தர் போட்டிருப்பாருன்னு தெரியும். ஸோ நீங்கள் கேட்டது வந்து என்னென்னா ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேள்வி. என்ன சென்சிட்டிவான ஒரு கேள்வினா, வாஸ்து என்பது எதில் இருக்கிறது? வாசலில் இருக்கானா நிறத்திலும் இருக்கிறது. அந்த வீட்டுக்கான கேரக்டர் அந்த நிறம் தான் கொடுக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் அடர் வண்ணங்களை வந்து எப்படி பயன்படுத்தணும், வெளிர் வண்ணங்களை எப்படி பயன்படுத்தணும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே அந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐவரின்னு சொல்லுவாங்க. தந்த கலர், லைட் மஞ்சளாக இருக்கும், எலும்பினுடைய நிறம். அதுதான் எல்லா வீட்டுக்கும் அடிப்பாங்க. மழை பெஞ்சு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடுங்க மட்டும் பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா அதில் இந்த தூசெல்லாம் போய் ஒட்டியிருக்கோம் இத்தனை வருஷங்களில், இத்தனை மாதங்களில். அந்த மழை ஒன்று அடித்தோன்னா தூசெல்லாம் கழுவி விட்டுருமா. இப்போ அந்த வீடு பார்த்தீங்கன்னா தகதகும். ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தந்தத்தில் வந்து நீங்கள் பாலிஷ் போட்டிங்கன்னா அந்த தந்தம் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. இப்போ அதையெல்லாம் தூக்கி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஐவரி கான்செப்டை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு வெளியே வீட்டுக்குள்ளே அடித்த டார்க் கலர்ஸ் எல்லாம் இப்போ வெளியில் கொண்டு வந்துட்டாங்க, ரிப்ளிகா. இது வந்து என்னன்னா மனிதனுடைய குணங்களை நிச்சயம் பாதிக்குது. உண்மையில் சார், உண்மையிலே வந்து ஒரு கலருக்கு கூட வாஸ்து இருக்கு. அந்த வாஸ்து வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதை இப்படியெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.